Hey guys, welcome back to my channel Unlimited Webs. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஜெட்டு இன்ஜெக்ட் மிஷின். இதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு லைவாகவே பார்க்க போகிறேன், சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து மிஷினில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேரில் அலைன்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் அந்த இதில் நார்மல் சாலண்ட் பிரிண்டர் ஓட்டுறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மிஷினில் தான் வரும், ஓகேலா? இதில் பாருங்கள், செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து வினைல் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குங்களா, இந்த வினைல் தான் ஆல்ரெடி வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பிபி கிளாஸ் ஃபிலிம் இதில் நிறையா இருக்கும். மீடியா டைப்பில் ஃபிலிமில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே வந்து பண்ணோம்னா ஹை கிளாஸு வினைல் பிபி நிறையா இருக்கும். இதில் வேல்யூ வந்து 71,365 வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க அவங்க, சரிங்களா? ஸோ நம்ம அதை ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கலேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பை டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் வரும். வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பை டைரக்ஷன். இது நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் பாருங்கள் ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோ லைன் வந்து கரெக்டாக நேராக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக நம்ம பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதில் இந்த பக்கம்லாம் பாருங்கள் -4 -3 இதெல்லாமே பாருங்கள் நகண்டு இருக்குங்களா, இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இருந்து ஜீரோவில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம வேல்யூ வந்து நீங்கள் என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேலா? சரி, ஓகே, இது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பேக் வந்துடும், ஃபுல்லாகவே பேக் வந்துடும். பேக் வந்த பிறகு கீழே பை டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் VSD 1 2 3 4 சொல்லி நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து செட் பண்ணணும். நம்ம பிரிண்ட் பார்த்திங்கன்னா ஹையில் தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ லோவில் நம்ம ஓட்டலை, இவ்வளோ. அதனால் வந்து நம்ம எல்லாமே நம்ம வேல்யூ செட் பண்ணுற எல்லாமே வந்து ஹையில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸில் அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி நம்ம பண்ணுறது. நம்ம வீடியோ பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள் ஹை ரெசல்யூஷன் இருக்குங்களா சாஃப்ட்வேரில். ஸோ நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள், பிரிண்ட் வரும். பிரிண்ட் கொடுத்தோம்னா இதுலேயுமே அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இந்த லைன் வந்து ஜீரோ வந்து சென்டராக இருக்கணும். இதில் இப்போ பை டைரக்ஷன் கேலிபிரேஷன் பார்த்துங்க, VSD 1 சொல்லி வந்துருங்களா உங்களுக்கு. இல்லை ஜீரோ பாருங்கள், சென்டராக இருக்கான்னு கரெக்டாக பாருங்கள். நீங்கள் சென்டராக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைனா -3 இந்த மாதிரி +7 +8லாம் பாருங்கள், ரொம்ப நகண்டு இருக்குங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே கேலிபிரேஷன் எல்லாமே மாறி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து ஷார்ப்பாக ஓடாது, ஓகேலா? ஸோ எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள் -09 சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த நம்பரை பாருங்கள், +1 இருக்கா +2 இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு அந்த தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேலா? இப்போ நம்ம வந்து VS2 வந்து நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்குறோம். இது ஏன் கருப்பு கலரில் பிரிண்ட் ஆனு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாகவே வந்து அவங்க சாஃப்ட்வேர் செட்டிங்ஸில் வந்து அந்த போர்டு செட்டிங்ஸ் வந்து கருப்பில் தான் பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் கருப்பு வருது, ஓகேலா? இதில் பாருங்கள் ஜீரோ பாருங்கள் மாறி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து செட் பண்ணணும், மொதல் சொன்ன மாதிரி, ஓகேலா? இதில் ஜீரோ பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது நம்ம எப்படி எது கரெக்டாக இருக்குது பாருங்கள், +3 தான் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது நம்மளுக்கு, தெரியுதுங்களா? ஸோ அதனால் இப்போ இதில் பாருங்கள் -12 இருக்குது. இது நம்ம வந்து +3 ஆட் பண்ணணும். +3 ஆட் பண்ணுறது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த -9 வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து திரும்ப நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். அதே செட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் கொடுக்குறோம். மொதல் ஜீரோவில் இருந்ததுக்கும் இப்போ ஜீரோவில் இருந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஜீரோ பாருங்கள் கரெக்டாக நேராக வந்துருச்சு. இது மொதல் இருந்த ஜீரோ பாருங்கள், உங்களுக்கு வரைக்கும் கேட்டுறேன் லைட்டாக. இந்த ஜீரோ பாருங்கள் லைட்டாக நகண்டுருங்களா, மைனஸ் பக்கம் வந்து நகண்டுருக்கு, தெரியுதுங்களா? அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்ம வந்து கேலிபிரேஷன் செட் பண்ணுறது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 1 2 3 4 எல்லாமே இருக்கும்ல, எல்லாமே செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து பாருங்கள். பக்காவாக உங்களுடைய பிரிண்ட் வந்து சூப்பராக ஷார்ப்பாக வந்து விழுகும், ஓகேலா? இது ஜாங்ஷனில் வந்து தண்டர் ஜெட் மிஷினு, இன்ஜெக்ட் மிஷினு. ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய என்ன சொல்கிறதுனா, இந்த மிஷினை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் நம்ம வந்து வீடியோஸ்லேயுமே நம்ம போட்டுருக்கோம். நீங்களும் எதாவது பண்ண போய் எதாவது ஆச்சுன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. நல்லா இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு பண்ணுங்கள், கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேலா? எதாவது டவுட்ச்சுன்னா நம்மளை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட லிங்க்லாம் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெப்சைட் வந்து போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.